மாண்பு உறுப்பினர் திரு தி கௌதம் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பேரறிஞர் அண்ணா தமிழகத்தின் நவீன சிற்பி டாக்டர் கலைஞர் அவர்களை வணங்கி எனது கன்னி பேச்சை தொடங்குகின்றேன். இந்தியாவிலே தமிழகத்தை முதன்மை மாநிலமாக உருவாக்கிய நல்லாட்சி தந்த திராவிடர் மாடல் நாயகன் ஏழை எளிய மக்களின் இதயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை வணங்கி, எழுச்சி நாயகன் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அண்ணனை வணங்கி, எளியவனான எனக்கு வானூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட வாய்ப்பளித்து பரப்புரை செய்து 25 ஆண்டு காலம் கழித்து மீண்டும் வானூரை திமுக கோட்டையாக மாற்றிய எங்கள் உதயநிதி அண்ணனை நன்றி கூறும் விதமாக எனது வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த முன்னாள் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்களுக்கும், விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் மத்திய மாவட்ட செயலாளர் டாக்டர் லட்சுமணன் அண்ணன் அவர்களுக்கும், எனது தொகுதியை சார்ந்த ஒன்றிய நகர கிளைக்கழக செயலாளர்கள் மற்றும் கழக உடன்பிறப்பர்கள், தோழமை கட்சியை சார்ந்த தலைவர்கள் மற்றும் தோழர்கள், என்னை வெற்றி பெற செய்த என் தொகுதி மக்களுக்கும் என் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனக்கு பேசுவதற்கு வாய்த்தளித்த எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கும், துணைத் தலைவர் அவர்களுக்கும், கொறடா அவர்களுக்கும், துணை கொறடா அவர்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு மாநிலத்தின் சரிபாதி மக்கள் நகரத்திலே வாழ்கின்றனர். சாலைகளின் கட்டமைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய தேவை தமிழ்நாட்டுக்கு உள்ளது. இந்த வகையில் எங்களுடைய கடந்த கால 5 ஆண்டுகளில் எங்களுடைய திராவிட மாடல் நாயகன் அவர்கள் முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டத்தில் 692 கிலோமீட்டர் நீளமுள்ள 4 வழிச்சாலைகளும் 2880 கிலோமீட்டர் நீளமுள்ள 2 வழிச்சாலைகளும் அமைத்து கொடுத்திருந்தார். ஒருங்கிணைந்த சாலை திட்டத்தினை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 11,250 கிலோமீட்டர் சாலை பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 1057 பாலங்கள் மற்றும் சிறு பாலங்கள் முடிக்கப்பட்டுள்ளன. 2071 இடங்களில் சாலை பாதுகாப்பு பணிகள் செய்யப்பட்டுள்ளன. 6123 கிலோமீட்டர் ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய சாலைகள் தரமுறுத்தப்பட்டுள்ளன. கோயம்பேடு காளியம்மன் கோவில் தெரு சந்திப்பு பாலம், வேளச்சேரி விஜயநகர சந்திப்பு மேம்பாலம், மேடவாக்கம் சந்திப்பு மேம்பாலம், மதுரை வளைவுச்சாலை சந்திப்பு மேம்பாலம், சென்னை இந்திரா நகர் டைட்டில் பார்க் வி வடிவ மேம்பாலம், கோயம்புத்தூர் உக்கடம் ஆத்துப்பாலம், கோயம்புத்தூர் அவினாசி உயர்மட்ட சாலைகள், மதுரை டு தொப்பூர் சாலை சந்திப்பு மேம்பாலம் என பல மேம்பாலங்கள் கட்டப்பட்டுள்ளன. மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம், கிண்டியில் கலைஞர் பன்னோக்கு உயர் சிகிச்சை மருத்துவமனை, மதுரையில் ஜல்லிக்கட்டு அரங்கம், கீழடியில் அருங்காட்சியகம், 11 புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகள், 71 அரசு தொழில் பயிற்சி நிலையங்கள் என பொதுப்பணித்துறையால் சார்பில் எண்ணற்ற சாதனைகளை படைத்த எங்கள் கழக தலைவர் அவர்களுக்கும், நாகப்பட்டினம் முதல் இலங்கை வரையிலான படகு சேவை தொடக்கம், விவேகானந்தர் பாறை முதல் திருவள்ளுவர் சிலை வரை கடல்சார் கண்ணாடி பாலம், இப்படி போன்ற சாதனைகளை பொதுப்பணித்துறையிலும் நெடுஞ்சாலைத்துறையிலும் சிறு துறைமுகங்கள் சார்பாக எங்கள் ஆட்சி காலத்தில் திராவிட மாடல் முதலமைச்சர் செய்து காட்டினார். நாங்கள் ஆட்சிக்கு வரும்பொழுது முந்தைய அதிமுக அரசு விட்டு சென்ற பணிகளை நாங்கள் தொடர்ந்து செய்து, அதனால் அந்த இன்று பொறுப்பேற்றிருக்கும் புதிய அரசு நாங்கள் விட்டு சென்ற பணிகளை நிராகரித்து வருகிறது. இதை நாங்கள் செய்திகள் வாயிலாக அறிந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சென்னை செய்யாறு தொழில் வழிச்சாலை இணைக்கும் வகையில் 43 கிலோமீட்டர் 4 வழிச்சாலை அமைப்பதற்காக கடந்த மார்ச் மாதம் கோரப்பட்டுள்ள டெண்டரை தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் ரத்து செய்துள்ளது. இந்த 4 வழிச்சாலை பணிகள் இந்த அரசு தொடங்குமா, இல்லை அதை கைவிட்டு விடுமா? அண்ணா சாலை முதல் தேனாம்பட்டை வரையிலான உயர்மட்ட பாலம் அமைக்கும் பணிகள்
நிலை இன்ன. மதுரவாயல் டு துறைமுகம் வரையிலான உட்கட்டமைப்பு சாலையின் திட்டத்தின் நிலை இன்ன. இப்படி பல திட்டத்தின் குறித்து கேள்விகள் எழுகின்றன. திமுக ஆட்சி காலத்தில் இறுதி செய்யப்பட்ட 2339 அரசு டெண்டர்கள் தாவேக அரசால் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. அடிப்படை வசதிகளை மேற்கொள்ள முடியாமல் மக்கள் பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் இந்த உணர்வு இருக்கின்றன. மிக விரைவான இந்த பணிகளை தொடங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விழுப்புரம் மாவட்டத்தில் 1 லட்சத்துக்கு ஏக்கருக்கு மேலாக சவுக்கு சாகுபடி செய்யப்படுகின்றது. குறிப்பாக வானூர் சட்டமன்ற தொகுதியில் சுமார் 60,000 ஏக்கருக்கு மேலாக சவுக்கு சாகுபடி செய்யப்படுகிறது. கடந்த பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட சவுக்க விவசாயிகளுக்கு வரலாற்றில் முதல் முறையாக மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் 1 ஹெக்டேருக்கு 20,000 ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட்டது. மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவனம் வானூர் தொகுதியில் அமைத்து தர வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். வானூர் சட்டமன்ற தொகுதியில் திருச்சிற்றம்பலம் கூட்டுரோட்டில் அரசு கலைக் கல்லூரி மற்றும் இளங்கலை பட்டம் இயங்கி வருகிறது. மாணவர்கள் பயன்பெறும் வகையில் அதை முதுகலை பட்ட படிப்பாக உயர்த்தி தர வேண்டும். வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அரசு பாலிடெக்னிக் கல்லூரியும் அரசு செவிலியர் கல்லூரியும் அமைத்து தர வேண்டும். வானூர் சட்டமன்றத்துக்கு உட்பட்ட ராம்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். மாணவர்கள் பயன்பெறும் வகையில் தங்கும் விடுதி ஒன்று அமைத்து தர வேண்டும். வானூர் சட்டமன்ற தொகுதியில் சித்தலம்பட்டு கிராமத்தில் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகின்றன. அதற்கு அதிகம் சமூக நீதி பள்ளிகள் அதிக அளவில் இயங்கி வருகிறது. இந்த பள்ளிகளை புனரமைத்து கூடுதலாக வகுப்பறை, ஆய்வுக்கூடங்கள், கழிவிடம் வசதி, காம்பவுண்ட் வால் அமைத்து தர வேண்டும். வானூர் சட்டமன்ற தொகுதியில் இளைஞர்கள் விளையாட்டு ஊக்குவிக்கும் வகையிலும் போதை பழக்கத்தை செல்லாத வகையிலும் வானூர் சட்டமன்றத்திற்கு ஒரு மினி ஸ்டேடியம் அமைத்து தர வேண்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வானூர் தொகுதியில் உள்ள கோட்டக்குப்பம் நகராட்சியில் சுமார் 25 மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். தினமும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். அந்த பகுதியில் நூற்றுக்கணக்கான தொழில் நிறுவனங்களும் வணிக வளாகங்களும் தங்கு விடுதிகளும் இயங்கி வருகின்றன. மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான அங்கு துணை மின் நிலையம் அமைத்து தர வேண்டும் என பேரவர் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருச்சிற்றம்பலம் கூட்டுரோட்டில் சுமார் 40,000 மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், தாய்மார்கள், குழந்தைகள் பயன்பெறும் வகையில் இங்கு ஒரு அரசு சுகாதார நிலையம் அமைத்து தர வேண்டும். வானூர் தொகுதிக்கு உட்பட்ட பாப்பாஞ்சாவடி, இரும்பை கிராமங்களில் சுமார் 300க்கும் மேற்பட்ட மக்கள் 30 ஆண்டுகளாக பட்டா இல்லாமல் வசித்து வருகின்றனர். ஆகையால் அவர்களின் அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்பட முடியாமல் நிலை ஏற்படுகிறது. அதனால் அரசு முன்வந்து அவர்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சர்வதேச நகரமான ஆரோவில் நகரம் உள்ளது. அதன் அருகில் பொம்மையார் பாலமும் கோட்டக்குப்பம் பகுதியில் அழகான கடற்கரை சாலைகள் உள்ளனர். இந்த சுற்றுலா தலத்தை காண ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்கின்றனர். அரசு அலுவலர்களும் ஆய்வு பணிகளை மேற்கொள்ளும் வகையில் இங்கு ஒரு பொதுப்பணித்துறையால் ஒரு விருந்தினர் மாளிகை கட்டி அமைத்து தர வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வானூர் நீதிமன்றம் கடந்த 1991 ஆண்டு முதல் ஜனவரி மாதம் 31ஆம் தேதி முதல் சிவில் மற்றும் கிரிமினல் நீதிமன்றமாக செயல்பட்டு வருகிறது. தற்பொழுது சிவில் நீதிமன்றம் தனியாகவும் கிரிமினல் நீதிமன்றம் தனியாகவும் செயல்பட்டு வருகின்றனர். இதனால் 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திண்டிவனம் சார்பு நீதிமன்றம் செல்ல வேண்டிய நிலை உள்ளதால் வழக்காடிகளும் வழக்கறிஞர்களும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். எனவே மக்களின் சிரமத்தை குறைக்கும் வகையில் வானூரில் சார்பு நீதிமன்றம் அமைக்க வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கடந்த திராவிட மாடல் ஆட்சியில் என் தொகுதிக்கு உட்பட்ட கிளியனூர் தனி யூனியனாக அறிவிக்கப்பட்டது. இடமும் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. கட்டிட வேலை இன்னும் தொடங்கப்படாத நிலையில் மக்கள் பயன்பாட்டுக்கு விரைந்து கொண்டு வர வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வானூர் தொகுதிக்கு உட்பட்ட கண்டமங்கலம் ஊராட்சி ஒன்றியம் 46 ஊராட்சிகளை உள்ளடக்கியது. விழுப்புரம் மற்றும் விக்கிரவாண்டி தாலுகாவில் உள்ளது. இதனால்
பொதுமக்கள் பெரிதும் சிரமத்துக்கு உள்ளாகின்றனர். எனவே கண்டமங்கலத்தை தனி தாலுகாவாக ஏற்படுத்தி தர வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்படுகிறது. வானூர் தொகுதிக்குட்பட்ட கிழக்கு கடற்கரை சாலையில் திராவிட மாடல் ஆட்சியில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் தமிழுக்கு அமுது என்று பெயர் என பாடிய புரட்சி கலைஞர் பாரதிதாசன் அவர்களுக்கு மணிமண்டபம் சுமார் 3.50 கோடி செலவில் கட்டப்பட்டு வருகிறது. இந்த பணியினை விரைந்து முடிக்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டத்திற்கு விளையாட்டு வீரர்கள் தங்கும் விடுதி ஒன்று அமைத்தர வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆதிதிராவிட மக்கள் மற்றும் என்னை போன்ற இளைஞர்கள் தொழில் தொடங்கி வாழ்வில் முன்னேற முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரால் உருவாக்கப்பட்ட நிறுவனம் தாட்கோ நிறுவனம். ஆனால் தாட்கோ நிறுவனத்தில் கடன் வாங்கியவர்களுக்கு தேர்தல் அறிக்கையில் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று சொன்னீர்கள். ஆனால் இந்த நிதி அறிக்கையில் அதை பற்றி எதுவும் இடம்பெறவில்லை. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தஞ்சாவூர் மாவட்டம் சிங்கிப்பட்டியில் நடந்த தேர்தல் அறிக்கையில் 2 ஏக்கர் நிலம் உள்ள விவசாயிகள் மற்றும் நிலமற்ற விவசாயிகள் ஒன்றிய மாநில அரசு ஊழியராக இல்லாத பட்சத்தில் அவர்களின் குழந்தைகளுக்கு பொறியியல், மருத்துவம் உள்ளிட்ட தொழிற்கல்வி முதல் அனைத்து படிப்பிற்கும் செலவை அரசே ஏற்கும் சொன்னீங்க. அது எப்ப நடைமுறைப்படுத்த போறீங்க? மாணவர்கள் மிகவும் கவலைக்கிடமாக உள்ளனர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.